இருப்பீங்களா இப்படிதான்? ரேப்புக்கு அகைன்ஸ்டா படம் எடுத்தவன்னா இத்தனை நாள் நான் பேசாம இருந்ததே ரொம்ப முட்டாள்தனமா நான் ஃபீல் பண்றேன். ஆனா சாது மிராண்டால் காடு கொள்ளாது, ஸ்கிரீன்ல ரிலீஸ் ஆகாது, என் டைவர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நான் நடிக்க போறது கிடையாது. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயில பார்த்துருப்பீங்க. எஸ், இப்போது சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க இந்த டாப்பிக்கு தான் நம்ம பப்ளு பைட்ஸ் சேனலில் பேசலான் இருக்கோம். வீடியோக்குள்ளே போயிடலாமா? லெட்ஸ் கனெக்ட் வித் பப்ளு. போன வீடியோவில் நம்ம பப்ளு பைட்ஸ் சேனல் 3K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். அதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லியிருந்தேன். அந்த தேங்க்ஸ் சொன்னதுக்கு நிறைய மக்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. கமெண்ட் பண்ண அத்தனை உள்ளத்துக்கும் நன்றி. நம்ம சொன்ன டைலாக்கு நமக்கே பொருந்துமா அப்படின்ற மாதிரி, என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போ நம்மளுடைய ரவி மோகனோட லைஃப். பர்சனலாக சொல்லணும்னா எனக்கு நம்ம ரவி மோகன்னே சொல்லலாம். ஏன்னா அவர் தான் அந்த பேரை அப்படி கூப்பிடணும்னு சொல்லியிருந்தாரு. எனக்கு ரவி மோகனை ரொம்ப பிடிக்கும். ஆக்டிங்லேயும் சரி, ஆள் நல்ல ஜெம்மு. அதே மாதிரி பெருசாக எந்த ஒரு காசிப்லேயுமே நம்ம அவரை பார்த்ததே கிடையாது. எல்லாருக்கும் ஒரு பேட் சுச்சுவேஷன் வரும். எல்லார் லைஃப்பும் எப்படி இருக்கும்னு யாராலையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி அவரோட லைஃப்பில் அந்த டிவோர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. நம்மளும் என்ன பண்ணியிருப்போம், சோஷியல் மீடியாவில் உண்மை என்னன்னு தெரியாது. நம்ம ஐயோ இவங்கள டிவோர்ஸ் பண்ணிட்டாங்களா, இவங்கள டிவோர்ஸ் பண்ணிட்டாங்களான்னு பேசியிருந்திருப்போம். பட் உண்மை என்னன்னா, அங்கே பின்னாடி என்ன நடந்ததுன்றது நமக்கு தெரியாது அன்டில் அன்லெஸ் எல்லாரும் ஓப்பன் அப் ஆகிற வரைக்கும். ஆனால் அதை விட உண்மை என்னன்னா, பெருசாக யாரும் ஓப்பன் அப் ஆக மாட்டாங்க. ஏன்னா செலிபிரிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களோட இமேஜ் டேமேஜ் ஆகிடக்கூடாது, அடுத்தடுத்த படங்கள் வாய்ப்பு அவங்களுக்கு வரணும் அப்படின்றதுக்காக சில பேர் உண்மைகளை வெளில சொல்ல மாட்டாங்க. எனக்கு செம்ம ஷாக்கு நேற்று ஆக்சுவலாக அந்த வீடியோ எனக்கு சஜஸ்ட் ஆகிட்டே இருந்தது. நான் வீடியோ பேசணும்னு நினச்சேன். ஆனால் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். எப்படி பேசலாமா வேண்டாமா. அதே மாதிரி ஒரு மாதிரி எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு ஃபீல் ஆகிக்கிட்டே இருந்தது. நமக்கு பிடிச்ச ஒரு மனுஷன் ரொம்ப ஃபீல் பண்ணி ப்ரெஸ் மீட் வச்சு பேசியிருக்காரு. எவ்ரி டே காலைல எழுந்துச்சு நான் ஷூட்டிங் போயிருக்கேன் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக. அட்லீஸ்ட் என்னால் முடிஞ்சது என்னன்னா, அவர் ப்ரெஸ் மீட்லாம் வச்சு இவ்வளோ தூரம் உண்மையை சொல்கிறேன், நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் ஒன்று ஒன்றா ரிலீஸ் பண்ணுறேன்றாரு. ஸோ இப்படி ஒரு மனுஷன் ஒரு செலிப்ரிட்டி இறங்கி ப்ரெஸ் மீட் வச்சு அழுது பேசுகிறாருன்னா, கண்டிப்பாக ஏதாவது ஒரு சில உண்மைகள் அவர் நம்ம நாட்டுக்கும் அவருடைய ஃபேன்ஸ்க்கும் சொல்லணும்னு ஆசைப்படுறாரு போல இருக்கு. என்ன நினச்சிட்டு இருக்காங்க, சும்மா இருந்துருவான், குவைட்டாக இருந்துருவான், அவன் எல்லாம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்களா? ஆக்சுவலாக சொல்ல போனால் மணி இப்போ 2:30. எஸ், லிட்ரலி விடிய காலையில் மணி 2:30. நம்ம ரவி மோகன் ஒரு பெரிய, அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான், ஒரு பெரிய கஷ்டத்தை இத்தனை வருஷமா மனசுக்குள்ளேயே வச்சிருந்துருக்காருங்க. சாதாரணமாக நம்மளை யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்க, இல்லை நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துக்குள்ள மாட்டிக்கிட்டோம், இல்லை நம்மளை யாராவது ட்ராப் பண்ணுற மாதிரி தெரிஞ்சுதுன்னா அதை அட்லீஸ்ட் அடித்து உடச்சி மேலே உண்மையை வெளியே சொல்லணும்னு, இல்லாட்டினா அதுலேருந்து வெளியே வரணும்னு நம்ம நிறைய எஸ்கேபிசம் பிளான்லாம் போடுவோம். ஆனால் நம்ம ரவி மோகன் சொல்கிறத வச்சு பார்த்தா ரொம்ப வருஷமாக, கிட்டத்தட்ட 15 வருஷம்னு நினைக்கிறேன், 15 வருஷமாக அவர் சில விஷயங்களில் சொல்லாமல் ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளேயே வச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. நல்ல வேலை அட்லீஸ்ட் இப்பயாவது அவருக்கு மீடியாவை கூப்பிட்டு ஓப்பன் அப் பண்ணணும்னு தோணிருக்கு. ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் பையனை பார்க்க விட மாட்டேன்றாங்க, ஃபோனை எல்லாத்தையுமே லாக் பண்ணி வச்சுருக்காங்க, இந்த வீடியோவை கண்டிப்பாக என் பசங்க பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி சின்ன பையனுக்கு செஸ் நான் டெய்லி விளையாட கற்றுக் கொடுத்துட்ருக்கேன், நான் தோத்தாலும் பரவாயில்ல, டெய்லி நைட்டு நான் அந்த பையனை கற்றுக் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறது. இதெல்லாமே ரவி மோகன் அவரோட பசங்க மேலே எவ்வளோ பாசமாக இருக்காரு அப்படின்றது இந்த வீடியோவில் நல்லா நம்மளால உணர முடியுது. அதுவும் அவர் பண்ணுற அதுவும் அவர் சொல்லும் போது டெஃபினட்டாக எஸ் அது உண்மைதான்றது. அதுவும் என்னதான் சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்கிட்ட 50 லட்ச ரூபாய் ஸ்கூல் ஃபீஸை 50 லட்ச ரூபாய் டிமாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மனுஷன் அந்த 50 லட்ச ரூபாய், நம்மளாம் 1 ரூபாய் 2 ரூபாய்க்கு கஷ்டப்படுவோம், இருந்தாலும் கஷ்டப்பட்டு சில பல படங்களுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு சைன் பண்ணி மொத்த காசையும் எடுத்துகிட்டு போய் அந்த ஃபேமிலிக்கு கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்துமே எனக்கு இன்னும் காசு பத்தலை அப்படின்ற மாதிரிலாம் டிமாண்ட் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. 50 லட்ச ரூபா தெரியுமா? 2 பேர் ஸ்கூல் ஃபீஸ்
எத்தனை வருஷம் நான் அதை கட்டி பார்த்துட்டு இருக்கேன், அவங்களுக்கு நல்ல லைஃப் கிடைக்கணும்னு. இதில் இன்னொரு கொடுமை என்னன்னா, டிவோர்ஸ் வந்து எனக்கு ப்ராப்பராக இந்த இதெல்லாம் முடிகிற வரைக்கும் நான் எந்த படத்துலையும் சைன் பண்ண மாட்டேன் அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு. ஏற்கனவே வந்து நம்ம இவர் ரொம்ப ரேராக தான் இப்போ ரீசெண்ட் டேஸில் ஸ்க்ரீனில் பார்க்க முடியுது. இப்போது இது வந்து அவருடைய ஃபேன்ஸ்க்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம் தான், ஈவன் எனக்கும் தான். ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆகாது என் டைவர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நான் நடிக்க போகிறது கிடையாது. இதெல்லாம் தாண்டி இவர் டைவர்ஸ் ஆனோடனே இந்த கெனிஷான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க இல்லையா, அவங்க கூட கொஞ்ச நாள் இருந்தார். இதை வச்சு சோஷியல் மீடியாவில் பேசினாங்க. இருந்தாலுமே ரவிமோகன் என்ன சொன்னார்னா, இந்த பேட்டியில் நான் ஓப்பனாக தானே இருந்தேன், உங்கள் கண்ணு முன்னாடி தானே போனேன், இந்த அங்கே போனேன் இங்கே போனேன், ஆனால் அந்த பொண்ணை சைபர் புல்லிங் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது தான் எனக்கு ஒன்று தோணுச்சு. சைபர் புல்லிங்னா என்ன அப்படின்னு சொல்லி நான் போய் கூகுளில் படித்தப்போ தான் தெரியுது. தான் வழக்கம் போல் இந்த சோஷியல் மீடியாவாதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, மேபி சைபர் புல்லிங்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஒருத்தவங்களை டார்கெட் பண்ணிட்டு நிறைய அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி அவங்கள மன உளைச்சல் ஆக்குறது தான் சைபர் புல்லிங். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நமக்கு தேவையில்லாத மெசேஜஸ் வரும், நம்மளை அசிங்கமாக திட்டுவாங்க, அதுக்கப்புறம் வந்து நம்மளை ஒரு மாதிரி நம்மளை வந்து டென்ஷன் பண்ணுவாங்க, ஏன்டா நீ சோஷியல் மீடியாவில் இருக்க போயிடுறா அப்படின்ற மாதிரி. இதுதான் சைபர் புல்லிங்கா. ஒரு பொண்ணை அனுப்பிச்சிட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அதுக்காகலாம் நான் இன்டர்வியூலாம் வைக்கலங்க, அவங்க எங்கே இருந்தாலும் நல்லதாக இருக்கணும், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. கெனிஷாவை காலி பண்ணி அனுப்பிச்சிட்டீங்க நீங்கள் எல்லாரும். சைபர் புல்லிங் இதெல்லாம் நமக்கு நடந்தாலே டென்ஷன் ஆகும். ஒரு பொண்ணுக்கு நடந்தால் பாவம் அந்த பொண்ணை வந்து நீங்கள் அமுச்சு வச்சிட்டீங்களேன்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணும்போது என்னால் அந்த பெயினை வந்து ஃபீல் பண்ண முடியுது. இல்லை, இன்னொரு விஷயம் வேறு அவர் சொன்னார், நான் வந்து செத்து கூட போயிடுவேன், ஆனால் எல்லாத்தையும் முடிச்சுட்டு காலி பண்ணிட்டு தான் போவேன் அப்படின்ற மாதிரிலாம் வேற சொல்லி வச்சுருந்தாரு. அந்த ஃபுல் லென்த் வீடியோவை பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது அவர் பேசும்போது. எல்லாம் வரும், ஒவ்வொன்றா வெளியே வரும், அவங்க குடும்பத்திலிருந்தே வரும். தெரியல, கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு போல இருக்கு. அந்த கேஸ் வந்து நல்லபடியாக இவருக்கு சாதகமாக முடியட்டும். அதே மாதிரி வந்து இவர் நிறைய எவிடன்ஸ்லாம் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக நான் ரிலீஸ் பண்ணால் ஒட்டுமொத்தமாக நான் காலி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. இதில் இன்னொன்று என்ன சொன்னார்னா, ஆக்சுவலாக வந்துட்டு அவங்க கம்பெனிலே கம்பெனி ஆர்டிஸ்டாக இவர் வச்சுலாம் நிறைய படம் வந்து எடுத்திருக்காங்களாம். இவர் வெளி படத்தில், அதாவது வெளியே ஒரு புது டைரக்டர் வராங்க, இல்லை ஒரு புது ப்ரொடியூசர் வராங்கன்னா அவங்கக்கிட்ட சைன் பண்ண விடாமல் அவங்க கம்பெனி ஆர்டிஸ்டாகவே வச்சுருந்துருக்காங்கன்னு வேற கஷ்டப்பட்டு சொல்லியிருக்காரு. நான் வந்து பெண்களை மதிக்கக்கூடிய ஆள் தான், பேராண்மை படத்தில் நான் பேசின ஒரு டைலாக் தான் இன்ன வரைக்கும் நான் கடைப்பிடிச்சிட்டு இருக்கேன், பெண்கள் தான் மிகப்பெரிய சக்தி, அந்த சக்தியை வேஸ்ட்டாக யூஸ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. ஸோ எஸ், ஆப்வியஸ்லி ரவிமோகனுக்கு நிறைய கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் அதிகம். இது ஒத்துக்கலனாலும் உண்மை இதுதான், கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் ரொம்ப அதிகம். ரேப்புக்கு அகைன்ஸ்டா படம் எடுத்தவன்னா படம் ஓடுமா இல்லையான்னு தெரியாது, கண்டிப்பா தேவைன்னு சொல்லி அந்த படத்தை நான் எடுத்தேன். பெண்களுக்கு உரிமை இருக்கணும்னு சொன்னது நான், என் படங்கள்ல. என்ன சொல்றீங்களா, பெண்களை பத்தி தெரியாதுன்னு எனக்கு? அவர் அந்த வீடியோல ஒன்று தான் சொன்னாரு, எல்லாத்தையும் மேல இருக்கவன் பார்த்துப்பான்னு. அதை தான் நம்மளும் சொல்ல போறோம். உண்மையிலேயே உங்க பக்கம் நியாயம் இருந்ததுன்னா எஸ், அஃப்கோர்ஸ் மேல இருக்கவன் எல்லாத்தையும் பார்த்துப்பான். ஆல்வேஸ் உங்க ஃபேனா பப்ளு. அப்பா அம்மா கையெடுத்து காலில் ஊந்து கேட்டாங்க, என்ன வேணாப்பா அந்த குடும்பம்னு சொன்னாங்க. எனக்கு அச்சதை போடும் போதே இப்படிதான் போட்டாங்க, நாசமா போன்னு தான் போட்டாங்க மேல. ஓகே, ஸோ நான் மனசில் நினச்சது, அதுக்கப்புறம் நான் பார்த்த வீடியோ இதெல்லாம் வச்சு பேசிட்டேன். அண்ட் இதை தொடர்ந்து வந்து அவங்க சைட்லேருந்தும் கேஸ்லாம் கொடுப்பாங்க, அதில் என்னென்னலாம் வந்து பேச போகிறாங்க அப்படின்றதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம பார்ப்போமான்னு தெரியல. பட் ஸ்டில் இந்த வீடியோ எனக்கு வந்து பேசணும்னு தோணுச்சு. ஏன்னா நான் இந்த வீடியோ போட்ட ஒரே காரணம், இது வியூஸ்க்காகலாம் கிடையாது. ஆக்சுவலாக ரவிமோகன் அவர் வந்து ரொம்ப அழுது சென்டிமெண்ட்லாம் பேசினாரா, அது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. ஏன்னா நான் அந்த மனுஷனை அப்படி பார்த்தது கிடையாது. நிறைய இன்டர்வியூஸில் கூட ஒரு மாதிரி ஜாலியாக கிண்டல் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி ஒரு ஜாலியான ஒரு பர்சன். அவரை பார்த்தா நமக்கு சிரிப்பு வரும். இப்போ அவர் ஃபீல் பண்ணுறாருன்னும் போது நமக்கு அந்த ஃபீலிங் வருது இல்லையா? ஸோ அதனால் அவருக்காக இந்த வீடியோ பேசணும்னு தோணுச்சு, பேசினேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டடா.